2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் வந்து எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ 3 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் எப்படி வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபுல் சம் சால்வ் பண்ணாமல் எப்படி ஈஸியாக நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். 605 இன்ட்டு 508 இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்று இந்த நம்பர் நீங்கள் பார்க்கும்போதே ஒன்று தெரியும். இந்த சென்டர்லேயும் 0, இந்த சென்டர்லேயும் 0 வந்திருக்கும். இதை மாதிரி சென்டரில் 0 வந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அது என்ன ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே 605 இருக்குது, நெக்ஸ்ட்டு 508. ஓகே, இப்போ அதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரையும் நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 5 8s என்ன வரும், 40 வரும். நெக்ஸ்ட்டு இந்த 2 நம்பரையும் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். 6 5s என்ன வரும், 30 வரும். இங்கே சென்டராக வந்து பார்த்திங்கன்னா நான் கேப் கொடுத்துருக்கேன். இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த நம்பரையும் இந்த நம்பரையும், அதே மாதிரி இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 8s என்ன வரும், 48. நெக்ஸ்ட்டு என்ன வரும், 5 5s இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 5 5s 25. ரொம்ப சிம்பிள். இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். 8 + 5 என்ன வரும், 13. இந்த 1 வந்து இங்கே கேரி ஓவர் ஆகும். 4 + 1 5, 5 + 2 7. ஸோ இந்த 73 எடுத்து நம்ம இங்கே எழுதிடலாம். ஸோ ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. 3,07,340. இதுதான் ஆன்சர். நீங்கள் வந்து கால்குலேட்டரில் கூட போட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் ஆன்சர். இது எப்படி சிம்பிளாக வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம்.